அமித்ஷா இல்லையாமா, அவர் அவதூறு ஷா, அவதூறா பேசுறாராமா. அதனால அமித்ஷாவுக்கு அவதூறு ஷா என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றார். ஐயா முதலமைச்சர் அவர்களே, ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன், முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் மு க ஸ்டாலின் என்று சொல்லலாம். நாவடக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, முதலமைச்சருக்கும் நாவடக்கம் வேண்டும். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். திமுக தலைவராக ஸ்டாலினின் 5 ஆண்டுகள் எப்படி மதிப்பிடுறீங்க? அவர் கட்சியை வழிநடத்த தகுதியற்றவர். எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன், சொல்லுங்கடா. பதவிக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னடா தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? சின்ன பிள்ளையில இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பார்த்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்ச கேட்டிருப்பேன். அது பூரா மனசுல பதிஞ்சு கிடக்கலடா. எடுத்து விட்டா நம்மள அரசியல்வாதில. எந்த கட்சி தலைவராவது தனது இயலாமையை மேடையில் சொல்லலாமா? நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். உங்களால் எனக்கு தூக்கமே வரல அப்படின்றது புலம்பலாக தெரியவில்லையா உங்களுக்கு? இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவர் உதயநிதி எப்படியாவது அந்த முதல் கையெழுத்தை போட்டு நீட்டு விளக்கு வாங்கி கொடுப்பாருன்னு நம்ம பிள்ளைங்களை படிக்காம இருக்க வைக்க முடியுமா? ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. சரி, உதயநிதி நீட்டு விளக்கு வாங்கி தருவாருமா? நீ அது வரைக்கும் வேணா ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி பாட்னி கிட்ட ஏதாவது படிச்சுட்டுன்னு சொல்லுவீங்களா? நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். மெய்ய பணம் பொய்ய பண்ண மாத்தீங்களா? நீங்க உங்க டேடிக்கு செலவு வைக்கணுன்றதுக்காக 100 கோடி ரூபாய் எடுத்து நீங்க கடல்ல பேனா செலவு வைப்பீங்க. எதுக்குங்க அந்த பேனா செல்ல? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நாட்டிற்காக உழைத்தவர் முதலமைச்சர். என்ன பண்ணிட்டார்? என்னன்னு தெரியலப்பா. கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான் தானே சார்? இப்ப செத்துட்டான எல்லா தமிழனா? அரசு பணத்துல தான் நினைவிடம் அமைச்சாங்க. ஆமா, அதோட நிறுத்திக்கணும். யார் அப்பா விட்டு துட்டுல எடுத்துன்னு போயிட்டு பேனா சிலை பென்சில் சிலை வச்சுன்னு இருக்கீங்க நீங்க? நான் கேக்குறேன். இப்ப இந்த துணிவுல கலெக்ஷன் எடுத்தீங்கன்னா இதை விட பெரிய பேனா சிலை வைக்கலாமே. பால் பாயிண்ட் சிலையா வைங்க, இங்க கொட்டாது. நினைவுகள் தானே நாளைக்கு வரலாறு பேசணும், வரலாறு பார்க்கணும். கலைஞரோட படைப்புகளை நாட்டுடைமையாக்குங்க. ஆக்கலாம்ல? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்குன்னு எனக்கு. நீங்களும் எதிர்க்கிறீங்க அதை? கண்டிப்பா 100% எதுக்குறேன். அப்ப மூக்கு கண்ணாடி ஒரு செலவு வைப்பீங்க, மஞ்சள் துண்டுக்கு ஒரு செலவு வைப்பீங்க. விளையாடுறீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. அப்படி எல்லாம் போக மாட்டாங்க. இது இப்ப பேனா எதுக்குங்க? பேனா செல்ல எதுக்கு? எடுத்துமா அந்த பேனா? அவ்வளவு பெரிய பேனா. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? அந்த பேனா எழுதுமான்னு சொல்லுங்க. 130 கோடியில வாங்குற பேனா எழுதுமா? ஜெயலலிதா நினைவிடத்துக்கு வந்த அதிமுகவினர் கலைஞர் நினைவிடத்துக்கும் போயிட்டு வர்றாங்க. இப்ப கூட தான் வர்றவங்க எம்ஜிஆர் சமாதி உள்ள வாட்ச் ஓடுதான்னு காதை வச்சு கேட்டு இருக்காங்க. ஒரு வாட்ச் செலவு வச்சலாமா எம்ஜிஆருக்கு? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. அவர் எழுத்துக்களை நாட்டுடைமையாக்குங்க. அதுதாங்க அவருக்கு செய்யற தொண்டு. ஏன் பண்ண மாட்டீங்க? என்ன ஒரு சமாதியில 10 பால் பாயிண்ட் பேனா வாங்கி வச்சுங்க. இல்ல சமாதியை பார்க்க வரவங்களுக்கு எல்லாம் இலவச பேனா கொடுங்க. என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? திமுக அமைச்சர்களையும் திமுகவையும் குறிவைக்கிறதா பாஜக? என்ன ஜெயில இருந்து ஒருவேளை வெளியில வந்துட போறான்னு சொல்லிட்டு அவசரமா ஜெயில இருந்து வெளில வரதுக்கு 2 நாள் முன்னாடி 4 வழக்குல கைது பண்றீங்க. அப்படியா செய்து மறந்து விட்டேனடா என் செல்வமே. பழி வாங்கறது தானா? நீங்க சொல்லுங்க. பழி வாங்கறது தான். அப்ப உங்களுக்கு மட்டும் தான் பழி வாங்க தெரியுமா? இது மக்கள் கிட்ட இன்னும் கோபத்தை தானே சார் வர வைக்கும். தனித்தனி நபர்களை இது போல் பழிவாங்க கூடாது, மொத்தமா கட்சியே பழிவாங்குங்கன்னு தான் மக்கள் நினைச்சிட்டு. ஏன்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கிட்டு இருக்க? ஒட்டுமொத்த சோழியும் முடிச்சிட வேண்டியதானே? சிறைச்சாலை திமுகவுக்கு புதிதல்ல, RS பாரதி சொன்னது. அப்ப போய் எல்லாம் சிறையில உட்காந்து விடுங்க. எதுக்கு இங்க உட்காந்துருக்கீங்க? பொன்முடி மீது என்ன குற்றச்சாட்டு என்றால், அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி 28,36,40,600 ரூபாய்க்கு செம்மண் எடுத்துள்ளார் பொன்முடி. மக்கள் ஆனா மறந்துட்டாங்களா சார் இந்த வழக்கெல்லாம்? எது? இதெல்லாம் நான் எதுக்கு இருக்கேன்?
ரொம்ப குஷியோ? மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் நடக்கிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறவனுக்காக ஒரு கவர்மெண்டே போய் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருந்ததையும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். கேக்குது. அதான் மண்ணா, அதேதான். பொன்முடி 28 கோடிக்கு எக்ஸ்ட்ராவா மண் அள்ளுறது தப்பா இல்லையா? தப்பு தான் சார். இந்த டயத்துல எடுக்கும்போது தான் இவர்கள் எப்படிப்பட்ட ஊழல் பேர்வழிகள் என்பது மக்களுக்கு தெரியும் அல்லவா? இங்க வா. யாருக்காரப்பே? ஏழை பெண்களை பார்த்து ஓசில போறியன்னு நீங்க கேக்குறீங்களே, நீங்க போற இந்த காரு, நீங்க வச்சிருக்கிற இந்த பங்களா எல்லாம் சொந்தமா உழைச்சு சம்பாரிச்சதா? Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு? திமுக ஆட்சியில் நடந்த மாதிரி இது காண்பிக்கப்படுகிறது. ஊழல் கட்சியா பிம்பமா மாற்றி அமைக்கிறாங்க. அதுதான் நடந்துருக்குது இந்த கூத்து அப்படின்றாங்க. ஊழல் கட்சி தான் திமுக, அதுல என்ன சந்தேகம்? செந்தில் பாலாஜி அடிப்படையிலேயே மிக மோசமான கோழை. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? அடிப்படையில் மிக மோசமான கோழை செந்தில் பாலாஜி. அவருக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கிட்ட எல்லாம் பார்த்து பேசும்போது டக்குனு ரூம்குள்ள சாத்திர கால் விழுந்துருவாங்க. என்ன கர்மத்தையெல்லாம் கொண்டு ஏக வசனம் பேசுறா, கேட்டு பேசாம இருக்கியே? நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்கு. இவ்வளோ அமைச்சர்கள் திமுகவின் மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கும்போது இவரிடம் எதற்கு மின்சாரத்தையும் மதுவிலக்கையும் கொடுத்தார்கள்? ஹார்ட் ஒர்க்கர், ஹார்ட் ஒர்க்கர். ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி சொல்றாங்க. என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. கள்ளச்சாராய சாவை காரணமா வச்சுட்டு செந்தில் பாலாஜி இலாக்காவை மாத்திருக்கலாமா? நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதுல விழுகாது. ஏன்னா பீச்சில் அடிக்கிறதுல பாதி அவருக்கு தான். செந்தில் பாலாஜி நள்ளிரவில் அவரை கைது பண்ணி கூட்டு போற அளவுக்கு அவர் மோசமான ஏதாவது தப்பு செஞ்சுட்டாரா என்ன அப்படின்ற கேள்வியும் வைக்கிறாங்களே. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் அடிச்சீங்கன்னா வேற என்ன பண்ணுவாங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமே இது அப்படின்றாரு. அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இப்ப சரி 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 ஒரு நிமிஷம். ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்த ஊழலுக்கு வழக்கு பதிவு செய்தால் திமுக ஏன் கதறுகிறது? அடிக்கவே இல்ல, அலற. ஏய் கிழவா, என்ன போசா? நீங்கள் போய் கரூரிலே இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று செந்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசினாரா? ஆமா. போக்குவரத்து துறையுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு 3 லட்சம், மெக்கானிக் பணிக்கு 6 லட்சம். உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? என்ன வெக்கம்? ஜஸ்ட் மிஸ். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்ததுக்கே இவ்வளவு அடிச்சிருக்கிற ஆள்கிட்ட போய் நீங்க இபிஐயும் டாஸ்மாகையும் தூக்கி கொடுக்குறீங்கன்னா ஸ்டாலினோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லுங்க மாதேஷ். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இப்ப ஏன் இந்த வீடியோ எல்லாம் போட்டு ஏன் இவ்வளவு துடிக்கிறார் சொல்லுங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்ன போட்டு கொடுத்துருவாருன்னா என்ன போட்டு கொடுத்துருவாரு? ஜெயிலுக்கு போறோம் சொல்லு. நான் சொல்லிடுறியா, அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஏன் வண்டு முருகன் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அந்த பையனுக்கு பயம் இல்லை. அந்த இனாம்